வணக்கம் நண்பர்களே. கோவை ஃபைனான்ஸ் சேனலுக்காக டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்துறது இல்லைங்க. ஏன் அப்படின்னா விலைவாசி உயர்வுங்க 8லேருந்து 10%ங்க. இப்போ என்ன பண்ணணும்? நாம் ஒன்றும் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை எக்ஸ்பென்சஸை குறைக்கணும். எக்ஸ்பென்சஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வீட்டில் 4 பேர்கிட்ட 10 செல்ஃபோன் வச்சுருக்கோம். சரி, ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாங்க? ஸ்மார்ட்டாக ஏர்ன் பண்ணணுங்க. பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். கொஞ்சம் ஃபண்டு இருந்தால் ஸ்மார்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பத்திரமா இருக்கலாங்க. உதாரணமாக ஒரு 18% மாதம் ஒரு 10,000 ரூபா எல்ஐசியோட யூலிப் ஃபண்ட் இருக்குது, இண்டெக்ஸ் ப்ளஸ் ஃபண்ட் இருக்குது. அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 18%, 20 வருஷம் கழிச்சு 2.5 crores கிடைக்குங்க. பாதுகாப்பானது, பத்திரமானது. உங்கள் பணம் பத்திரமா வரும், பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் தேவைக்கு எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். 5 வருஷம் லாக்இன் பீரியட்.